இன்னைக்கு டிஎம்கேக்கு நான் ஓட்டு போட்டாலும் என் பசங்க என்ன வீட்டுக்குள்ள சேர்க்காதுங்க. ஏன்னா மிரட்டி வச்சுக்குதுங்க, மம்மி நீ வந்து டிவி கேக்க தான் போடணும், விஜய் அங்கிளுக்கு தான் போடணும். 99% இருக்கு, மீதி 1% கிடையாது. எங்க எல்லாருக்குமே அவர் வரணும் தான் ஆசையா இருக்கு. ஏதாவது புதுசா ஒரு தலைமுறைக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ அவரும் நிறைய பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கலாம். 99% அவர் வர வாய்ப்பு இருக்கு. மீதி 1% கள்ள ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்குது, கண்டிப்பா இருக்கு. இப்போ டிஎம்கே இருந்து என்ன யூஸ் இருக்கு? எவ்வளவு ரேப்பு? இன்னைக்கு நான் 2 பொண்ணு வச்சிருக்கேன். போனை ஓபன் பண்ணாலே 2 வயசு குழந்தை ரேப்பு, 3 மாசம் குழந்தை ரேப்பு. குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? இப்ப டிஎம்கே கட்சி தானே இருக்கு. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரேபிசம்க்கு அப்பப்பவே தண்டனை கொடுத்துருவாங்க. இங்க தமிழ்நாட்டுல என்ன தண்டனை இருக்கு? இதை ஆட்சிக்கு எடுத்துட்டு வர அவங்க தானே வந்து இந்த பனிஷ்மெண்ட் வந்து இப்படி கொடுக்கணும், அவங்க தானே பேசணும். யாருமே இப்ப பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரங்க எல்லாம் வேஸ்ட். இப்ப இருக்கிற கட்சிக்காரங்களாம் சொல்லுங்க. காசு வாங்கிப்போம், ஓட்டானா அவருக்கு தான் போடுவோம், விஜய்க்கு தான். நான் சென்னை தான், வட சென்னை. நிக்கட்டும், நாங்க காசிமேடு சைடு. சோ அவர் எங்க இருந்தாலுமே எங்க ஓட்டு அவருக்கு தான். இல்ல, நான் சீரியஸாவே இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் ஓட்டு போடல. என்னோட ஓட்டு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு. எனக்கு யாருக்கும் போடுறதுக்கு பிடிக்கல. ஏன்னா போட்டு எந்த யூஸும் கிடையாது. ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஓகே, செம்மையா இருந்தது. இப்ப வந்ததுமே எச்ச மாதிரி மாறிட்டானுங்க. ஸோ அவனுங்களுக்கு கண்டிப்பா போட மாட்டேன். டிஎம்கே இருந்து ஒன்றும் புடுங்கல, டிஎம்கேக்கும் போட மாட்டேன். கண்டிப்பா விஜய்க்கு, எங்களோட டோட்டல் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஆஃபீஸ் டீம் எல்லாருமே விஜய்க்கு மட்டும் தான் போடுவோம். ஜெயிக்க மாட்டாங்க ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும். ஆனா கண்டிப்பா டிஎம்கே வந்து கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப பயந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் விஜய் வரவோ. நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட அந்த கூட்டமும் டிவிகே கூட்டமும் பாத்தீங்கன்னா டிவிகேக்கு தான் அதிகமா இருக்கு. நீங்க ஒரு ரீசெண்டா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸ்டாலின் போவாரு, விஜய் போவாரு, எல்லாரும் அந்த துண்டு வந்து போடுவாங்க. ஸ்டாலின் போடுவாரு, ஒருத்தர் சுத்தி ஒரு தலையிலே போட, எனக்கு அது சிரிப்பு அடக்க முடியல. அதுல ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான், யாருன்னா சொல்லிருந்தீங்கன்னா அது கல்ல கட்டி தூக்கி போடுனா ஒரு தலையிலே போட்டிருக்கோம்டா. எனக்கு அதெல்லாம் பார்த்து நாங்க இப்பதான் அந்த ரீசெண்டா அந்த வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். விஜய் என்ன பண்றாரோ அதே அவரும் பண்ணுவாரு. என்ன ஒண்ணு, அவர் த்ரிஷாவோட ஃப்ரெண்டு வந்தாரு, இவருக்கு யாருமே வரல, அவ்வளவுதான். டிஎம்கே எல்லாம் வராது சார். வந்தாலும் இந்த வாட்டி யாருக்கும் லேடிஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது. டிஎம்கே வரவும் கூடாது. விஜய் வரலாம், ஏன்னா புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப நான் ஸ்டாலின் டிஎம்கேக்கு போட்டேன்னா நாளைக்கு ஸ்டாலினோட பையன், அவனோட பையன், இவங்க குடும்பமே தான் வரும். அப்ப புதுசா வரவங்க யாரு என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு தேவை, எனக்கு ஃப்ரீ வேண்டாம், ஃப்ரீ பஸ் வேணாம், எதுவுமே வேணாம். நீங்க கொடுக்குற எந்த ஃப்ரீ சலுகையும் எங்களுக்கு வேணாம். பெண்களுக்கு பாதுகாப்பு. என்ன வேணா கமெண்ட் வரட்டும் சார், என்ன வேணா வரட்டும். த்ரிஷாவை வச்சுக்கிட்டனாலும் வரட்டும், த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்ன வேணா அது நாங்க நம்பணும். அந்த இவருக்கு விஜய்க்கும் சங்கீதாக்கும் என்ன ப்ராப்ளம்ட்டா அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். 4 செவத்துக்குள்ள நடக்கிறது நான் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வெளியே வந்து ரூமர் நடக்கிறது வந்து இப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன்னா அது வேற ஒன்னா போகும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த உண்மையான விஷயம் என்னன்னு தெரியல. அது அவங்களோட பர்சனல் லைஃப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள யாருக்கு சண்டை வரல? இப்போ எங்களுக்கும் தான் ஹஸ்பண்ட் இருக்கு, எங்களுக்குள்ள சண்டை வரல. இன்னைக்கு நாங்கள் சண்டை போட்டுக்கனாலும் நாளைக்கு நாங்கள் சேர்ந்துப்போம். அதே மாதிரி தான் அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ள போகாதுங்க, கட்சி லைஃப்குள்ள வாங்க. அவர் ஒரு ஃப்ரீடமா ஒன்று தரேன்னு சொல்றாரா, அது என்னன்ட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அது உண்டான அடுத்த வேலையை பார்ப்போம். தேவையில்லாம இவங்க வச்சுக்கிட்டாங்க, இவங்களே அவங்க போட்டுக்கிட்டாங்க, அந்த கமெண்ட் வேண்டாம். பயம் நிஜமா ஏடிஎம்கே வந்து ஒரு ஆளாவே மதிக்கல. இப்ப டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி. டிவிகேக்கு வந்து டிஎம்கேக்கு வந்து டிவிகேக்கு மேல பயம் வந்துருச்சு. சோ இந்த மாதிரி சில்லறத்தனமான கொஞ்சம் ரூமர்ஸ்லாம் கலத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க, இருக்கிற எல்லா யூத்தும் டிவிகேக்கு தான் இருக்கு. இந்த பெரியவங்க பெருசு தான் டிஎம்கேக்கு. இப்ப ஒரே வீட்டுல, இப்ப எங்க வீட்டுலலாம் ஒரே வீட்டுல வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் கட்சி நடந்துருக்கு. எங்க அப்பா சொல்றாரு டிஎம்கேக்கு தான் போடுவேன். நானும் என் தம்பி என் பசங்களாம் அப்புறம் நாங்க டிவிகே தான். நான் இன்னைக்கு டிஎம்கேக்கு நான் ஓட்டு போட்டாலும் என் பசங்க என்ன வீட்டுக்குள்ள சேர்க்காதுங்க. ஏன்னா மிரட்டி வச்சுக்குதுங்க, மம்மி நீ வந்து டிவிகேக்கு தான் போடணும், விஜய் அங்கிளுக்கு தான் போடணும். கண்டிப்பா விஜய் வரணும் தான் நாங்க நினைக்கிறோம். நீங்க யாருக்கு போடுவீங்க? எங்களை பேட்டி கேக்குறீங்க, நாங்க டிவிகே தான் சார். இத்தனை ரூமர் நடக்குதுல, அந்த ரூமர்ல நீங்க சார் நீங்க எடுங்க. இத்தனை ரூமர் நடக்குதுல சார், இந்த ரூமருக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அது ரூமர் தானே சார், அதனால வந்து அது நானு தெரியுதுங்களா உங்களுக்கு? ரூமரா தான் பார்க்கணும், அது வந்து மக்களுக்கு சொல்லிடுங்க. சரிங்க சார், நான் போட்டுறேன். கண்டிப்பா கட்டாயம் இல்ல, என்ன தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. ஏன்னா வந்துட்டு
இப்பதான் நியூவா உள்ள வராரு. எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் தலைமுறைக்கு வேணா வாய்ப்பு இருக்கு, அடுத்த தலைமுறைக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிறதுல வந்து கிடையாது. ஆனா இப்போ 99 ஒரு 50% வாய்ப்பு இருந்தது. ஆனா நெக்ஸ்ட் என்ன பாக்குறீங்கன்னா, இவர் சில விஷயம் பண்ணிட்டார்ல, இப்போ சம் ரூமர்ஸ் போகுதுல்ல, அதை வந்து இதுதான் ரூமர்ஸ்லாம் கிடையாது அப்படின்ட்டு ஓப்பனா ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. அது வந்து ஒரு விஜய் ரசிகரா எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த விஷயம் பண்ணியிருக்க வேண்டாம். பண்ணி இல்லாம இருந்திருந்தா நாங்க எல்லாமே, நான் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருப்பேன். அந்த விஷயம் பண்ணும்போது அவருக்குன்னு ஒரு ஹீரோயிசமா நாங்க மைண்ட்ல வச்சிருந்தோம். அது ஒரு சீப்பான விஷயம் வந்து ஓப்பன் டாக்கா பண்ணும்போது ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, அது ஒரு வதந்தி, அது ஒரு உண்மையா இருந்தா நான் அப்படி பண்ணுங்கிற தேவை கிடையாது. நீங்க த்ரிஷா ஒரு ரூமர் ஆமா, ஒருவேளை அப்படிதான் த்ரிஷா கூட தான் அவங்க அப்படி மிங்கிள் பண்ணிருந்தாங்கன்னா அவர் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டாங்க. சார் ஆக்சுவலா த்ரிஷா வந்து நீங்க எல்லாருமே முட்டாளுங்க தான் அவங்க லவர்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், க்ளோஸ் ஃப்ரெண்டுக்குள்ள நான் கடைக்கு போயிட்டு வரேன், இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டா அவன் என் புருஷனா ஆயிட முடியுமா? என் புருஷனுக்கு தெரியும் நான் யாருக்கு போயிட்டு வரேன், யார் கூட வரேன்ட்டு. அது ஒரு ரூமரை வந்து நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. அவங்க 2 பேரும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, இதனால என்ன தப்பு? பாக்குற கேனங்க தான் வந்து அவங்க லவ்வருன்னு சொல்றாங்க. நீங்களும் அதை கேட்கலாமா அந்த கேள்வி? நான் என்ன சொல்றேன்னா, ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி உருவாயிடுச்சு, உங்களுக்குன்னு ஒரு பீப்புள் வந்து கிரியேட் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல சீப்பான விஷயம் வந்து ஒரு ரூமர் போகுதுன்னா அதை வந்து தவிர்த்து இருக்கலாம். அது தவிர்த்து இருந்தா மேபி பாசிபிள் இருக்கு. மத்தபடி அவரோட அரசியலும் அவரோட வருகையை எப்படி பாக்குறீங்க? நாங்க வெல்கம் தான் பண்றோம். ஏன்னா ஒரு நியூ ஜென்ரேஷன், ஒரு நியூ தலைமுறை வர்றதுக்கு நாங்க எல்லாருமே ஓவரால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயம் பண்ணும்போது நாங்க டவுன் ஆயிட்டோம். தேங்க்யூ சார். விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி வந்தாங்க, என்ன காரணம்? இல்லை இருக்குது காரணம்லாம் கொஞ்சம் சொல்கிறாங்க, இருக்கிறது மாற்றம். இவர் விஜய்னா? விஜய் அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு சான்ஸ். சீமான் வாய்ப்பு மீண்டும் ஸ்டாலின். அதான் ஒரு லக்கு. எனக்கு கேட்ட ஸ்டாலின் நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும், இவங்க வந்தால் நல்லது பண்ணுவாங்க. நான் விஜய் தான் ஓட்டுவேன். விஜய் தான் ஓட்டுவாங்க. என்ன காரணம்னா விஜய் தான் சொல்லுங்கள். அப்படியா இருந்தால் அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ வர இளைஞர்களுக்கெல்லாம் அதான் பிடிக்கும். நான் ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்தேன், திமுகவில் இருந்தேன். அது ஒன்றுமே செய்யலை எங்களுக்கெல்லாம். இதில் எல்லாமே தொண்டரணி இருந்தோம், செயலாளர் இருந்தால் எல்லாமே செஞ்சோம். எதையுமே கிடைக்கல எங்கள் கடைசி வரைக்கும். ஆனால் திமுக அதிமுக போது இவ்வளோ பெரிய கட்சிகள் அவ்வளோ ஈஸியாக விஜய் வீழ்த்திடுவாருன்னு நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா போன பில்லில் விஜயகாந்தும் அதே மாதிரி தானே இருந்தார். எதிர்கட்சி முதலமைச்சர் வந்தார் இல்லையா? நம்பிக்கை தான், நம்பிக்கை தான் எல்லாமே. நான் ஈரோடு சிவகிரி. ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள், யார் முதல்வர் வந்தால் நல்லா இருக்கும்? நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்து நல்லதாக தான் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு. நமக்கு என்ன எது வந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் விலைவாசி குறைச்சி எல்லாம் நல்லா தான் பரவாயில்லன்னு நாங்கள் நினைக்கிறோம். பசங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் லோன் போட்டிருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ வந்து 2 பேர் கையில் ஆட்சி கொடுத்து பார்த்தாச்சு. வந்து எடப்பாடி வந்து ஸ்டாலின் ஒருத்தர், 2 பேர் கையில் தான் கொடுக்கல. அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரில. ஒன்று வந்து விஜய், இன்னொன்று சீமான். இவங்க 2 பேரில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், ஆதரவு இருக்குங்களாக்கா? கண்டிப்பாக கிடைக்குன்னு நம்புகிறோம். இதான் என்ன காரணத்துக்காக விஜய் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நல்லா செய்வார். ஆனால் அவரும் இளைஞராக இருக்கிறாரு, பசங்களுக்கு ஒரு இளைஞராக செய்வாருங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். அவங்க ஊர் சைட்லலாம் நீங்கள் வேலைக்கு போகிற இடங்கள் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அங்கே எல்லாமே நாங்கள் எங்கள் ஊரில் முக்கால்வாசி எல்லாம் விஜய் தான். ஈரோடு விஜய். ஆமாம் இருக்கார். இப்போ தளபதி விஜய் தானே, சரி, அவர் வந்தால் நாட்டு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேண்ணா. நினைக்கிறேன். ஸ்டாலின் வர வாய்ப்பு இருக்கா? மீண்டும் ஸ்டாலின் வாய்ப்பு இல்லைண்ணா, வாய்ப்பு இல்லை. தளபதி தான். எடப்பாடி எடப்பாடி வாய்ப்பு இருந்தாலும் இவர் ஸ்டாலின் வர மாட்டார். ஒன்று தளபதி இல்லை எடப்பாடி. எப்பயுமே தளபதி தானே, தமிழக வெற்றி கழகம் தான்.